பிரைஸ் தி லார்ட். அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதரர்களே, தவக்காலத்திலே நாம் புனித வாரத்திலே இப்பொழுது இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் இன்னும் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் நாம் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பலர் தங்களை புனிதமாக்கிக் கொள்வோம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை வாழ்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கிக் கொள்கிறத மட்டும்தான் பெருசாக நினைப்பாங்க. அதாவது கறி, மீன், முட்டை எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நினைப்பாங்க. அது திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது. எதற்காகனா, அந்த பணத்தை நாம் சேமித்து ஆலயத்தில் கொண்டு போய் அதை நம்ம காணிக்கையாக செலுத்தும் பொழுது அந்த பணத்தை கொண்டு பிறர் அன்பு காரியத்தை திருச்சபை செய்கிறது. அதற்காக தான், மற்றபடி வேறு ஒரு காரியமும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது உங்களுக்கு, கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்கள் பலியாக படைக்க வேண்டும். உங்களையே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கொடுக்கறது தான் இந்த தவ காலத்திலே சிறந்த ஒரு முயற்சியாக இருக்க முடியும். அது நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு உதவுவதாக இருக்க முடியும். அப்போஸ்தலன் பவுலை பாருங்கள், அவர் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு காரியம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் இவ்விதமாக சொல்கிறார், நான் இப்போதே என்னை பலியாய் படைக்கிறேன். அல்லேலூயா. நான் இப்பொழுதே என்னை பலியாய் படைக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவுக்கு நாம் பலியாய் படைக்கிறது தான் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் சிறந்த ஒரு விசுவாச முயற்சியாகவும் இருக்கும். யார் கிறிஸ்துவுக்கு தன்னை பலியாய் படைப்பாங்க? முற்றிலும் அவரை நேசிக்கிறவங்க தானே. அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரனை நான் சந்திக்கும்படிக்கு சென்றேன். என்னோடு இருந்த ஒரு நண்பர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட என் வீட்டுக்கு அருகாமையில் என்னுடைய பங்கின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை சந்திக்க நான் போனேன். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த மீட்டிங்காக அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போது அந்த சகோதரன் அவர் எடுப்பிலேயே அவர் விதமாக சொன்னார், எனக்கு எல்லாம் மரியாதாங்க, அன்னை மரியாள் தான் எனக்கு இயேசு கிறிஸ்துலாம் கிடையாதுங்க என்று அவர் சொன்னார். அவர் ஒரு கெபியை கூட நிறுவி அந்த இடத்துல கூட அவர் பல தான காரியங்களை செய்கிறார். ஆனால் எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அது இயேசுவை விசுவாசியாமல் மரியாளை மட்டும் விசுவாசித்து பரலோகம் போய் சேர முடியுமா? அல்லேலூயா. அந்த சகோதரன் நான் விதமாய் சொன்னார், துணிகரமாய் சொன்னார். எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அந்த பங்கின் தந்தை, அவருக்கு இந்த நிலை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை. அன்றாடம் ஆலயத்துக்கு வருகிறார், அனுதினமும் வருகிறார். அவர் திருப்பள்ளியில் தவறுறதில்லை, ஆனால் கிறிஸ்து அவருக்குள்ளே இல்லை. அவர் மரியாளை தான் முக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறார். மரியாள் வேண்டும் தான், இல்லைன்னு சொல்ல. அவங்க ஒரு புனிதமிகு பாத்திரம்தான். ஆனால் கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். நம்மை கிறிஸ்துவுக்கு தான் நாம் பலியாய் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு தான் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை சகோதரிங்க இந்த நாட்களில் கிறிஸ்துவை அறியாமல் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார் பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், நம்ம வாசித்தோம், இப்போது 2 தீமோத்தேயுல வாசித்தோம். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இப்போதே என்னை பலியாய் படைக்கிறேன். இப்பொழுதே என்னை பலியாய் படைக்கிறேன். அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அன்புக்குரியவங்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நாமே அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. யார் ஒருவர் கிறிஸ்துவை நேசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள், அவர்கள்தான் விசுவாசிகள், அவர்கள்தான் மீட்பை அடைவார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த சிந்தனையோடு எனக்கு அன்பானவர்களே, உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு பலியாக கொடுத்துருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கென்று ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் அதற்கு பேர். யார் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படும். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லதொரு போராட்டத்தை போராட வேண்டும். உங்களை அதற்கு பலியாய், கிறிஸ்துவுக்கு பலியாய் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் முடிவில்லாத நித்திய ஜீவன் உங்களுக்கு மணிமகுடமாய் சூடப்படும். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஜெபத்தை, என் வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகளை நீர் தொடும். யாரெல்லாம் உம்மை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உம்மிடத்திலே வந்து சேரட்டும். தன்னைத்தானே பலியாய் படைக்கும்படிக்கு அவருடைய இருதயங்களில் தூண்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.